கரூர் பகுதிகளில் தாவேகா தலைவர் விஜயவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த பொழுது வழிநெடுகிலுமே தொண்டர்கள் அவருக்கு அளித்த உற்சாக வரவேற்பை பார்த்து பலருமே மெய்சிலிர்த்து போனாங்க. பின்னர் கரூர்ல வேலுசாமிபுர பகுதியில விஜய் சார் பேச தொடங்கியதும் சிறிது நேரத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி அடுத்தடுத்து பல பேர் மயங்கியுமே விழுந்தாங்க. கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸாக கரூர் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்புமே ஏற்பட்டது. தற்போது வரை உயிரிழந்தவர்கள் 16 பெண்கள் 8 குழந்தைகள் உட்பட இதுவரைக்குமே 36 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. மேலும் பல பேர் மயக்க நிலையில ஐசியூலுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னுமே அஞ்சப்படுது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திச்சிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் மருத்துவமனைக்கு விரைந்திருக்காங்களாம். இன்று இரவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே கரூர் விரைகிறாராம். இதனிடையே பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 36 பேர் உயிரிழந்திருப்பதை எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்வதிலும் கூட்டத்தை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துவதிலுமே செய்த குளறுபடிகள் தான் இதற்கு காரணம். கரூர் நெரிசல் மற்றும் உயிரிழப்புகளுக்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இனியுமே இத்தகைய விபத்துகள் நடக்காமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தார். இவரை அடுத்து பல பிரபலங்களுமே இந்த சம்பவத்திற்கு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த நிலையில பிரபல நடிகரான அஜித் குமார் அவர்களுமே இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கார். மேலும் பாத்தீங்கன்னா இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஏகே அவர்களுமே கேட்டுக்கொண்டிருக்கார்.